ஓம் சாய்ராம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்க யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக அவங்க பண்ணுற ஒரு பரிகாரம் தாங்க. இந்த பரிகாரத்தை நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சைட்லேருந்து அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல வழிகளில் வந்து உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். மறக்காமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும். நம்ம கூடவே இருப்பார், நம்ம கூட தான் வேலை செய்வார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எங்கிட்டு தான் வந்ததுன்னே தெரியாது. காரு, வீடு, நிலம், பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லெவலே வேற மாதிரி ஆயிருக்கும். ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிருப்பாரு. எங்கிட்டு இருந்தாண்டா காசு வந்தது, எப்படி தாண்டா கூரையை பிச்சுட்டு வந்துச்சு அப்படின்னு தெரியாம நாமளே யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இதை நீங்களும் செஞ்சீங்கன்னா அவங்கள மாதிரியே மிகப்பெரிய அளவுல வீடு, காரு, நிலம், நகை, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாம். அதுக்காக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நமக்கு அதிர்ஷ்டம்ட்டு ஒன்று இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் நாம வந்து பெரிய ஆளா மாற முடியும். ஏன்னா அதிர்ஷ்ட காற்று வீசினா மட்டும்தான் தெருக்கோல இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா பல கோடிக்கு அதிபதி ஆக முடியும். அப்படி நம்ம கிட்டையும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் உள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கில் செலவழிக்கலாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய். இது ஜாதிக்காய் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலும் இருக்கும். அதை வாங்கி கொள்ளுங்க. ஒரு ஜாதிக்காயை உங்க பூஜை அறையில ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு வச்சிருங்க. அந்த கிண்ணத்துல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டு வைங்க. தினமும் காலையில எழுந்திரிச்சிட்டு நீங்க குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு அந்த கிண்ணத்துல இருக்க ஜாதிக்காயை மட்டும் உங்க வலது கையில எடுத்து வச்சிருங்க. இந்த ஜாதிக்காயை வலது கையில வச்சுக்கிட்டு பணம் வரவு இருக்க வேண்டும், பணம் வரவு இருக்க வேண்டும், பண வரவு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு 3 தடவை சொல்லிக்கணுங்க. அப்புறம் அந்த ஜாதிக்காய் அந்த கிண்ணத்திலே போட்டு வச்சுங்க. அதுக்கடுத்து உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க வேண்டிக்கிட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்க உங்களோட தினசரி வேலையை தொடங்குங்க. அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம். தினந்தோறும் நீங்க பண வரவு இருக்க வேண்டும் என்ற மந்திரத்தை இந்த ஜாதிக்காயை வைத்துக் கொண்டு சொன்னால் பண வரவு தானாக உங்களை தேடி வரும். அப்படி இல்லைன்னா உங்களோட வேண்டுதலான நல்ல வேலை வேணும், இல்ல கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நீங்க எதை நினைச்சு வேணாலும் சரி, அது வந்து மிக விரைவிலேயே நடந்துருங்க. ஏன்னா இந்த ஜாதிக்காய்க்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நடத்தி தரும். ஜாதிக்காயும் பாத்தீங்கன்னா அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த பழைய ஜாதிக்காயை லேசா மண்ணில் புதைச்சு வச்சுட்டு புதிய ஜாதிக்காயை வந்து நீங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த ஜாதிக்காயை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அந்த வரத்தை இந்த பிரபஞ்சமே தேடி வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனா இந்த ஜாதிக்காயை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கெட்டு போகணுமோ அல்லது வேற எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமாக அது நிறைவேறாது. உங்களோட வேண்டுதல் வந்து நியாயமான கோரிக்கையா இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா மிக விரைவிலேயே அந்த வேண்டுதல் வந்து நடந்துடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருங்க. மிகப்பெரிய லட்சுமி கடாட்சமும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்